ஸ்ருதி கோவமா தாத்தா விச்சு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. விச்சு கேக்குறாரு, ஏமா கோவமா இருக்க? அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, நான் இந்த விளம்பரத்துல நடிச்சிருக்கேன். எங்க அம்மா எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. கண்ணன் மாமா ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாரும் செஞ்சிருக்கோம். உங்களுக்கு கேக்கு கூட நீங்க வாங்கி கொடுக்கல தாத்தா. அதனாலதான் நான் கோவமா இருக்கேன்னு விச்சுவை பார்த்து சொல்றாங்க ஸ்ருதி. விஸ்வநாதன் சொல்றாரு, நீங்க எல்லாரும் நல்ல வேலை பார்த்துருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணி வச்சிருக்கேன். இத கேட்ட உடனே ஸ்ருதி ஜாலியாயிடுறாங்க, சிரிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. விஸ்வநாதன் சொல்றாரு, கிருஷ்ணா, அம்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடி முருகன் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்குதான் நமக்கே டைம் கிடைச்சிருக்கு. அதனால அம்மாவை முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு அம்மா கிட்ட சொல்லிருன்னு கிருஷ்ணாவை பார்த்து சொல்றாங்க. கிருஷ்ணாவும், நாங்களும் வேண்டுதல்லாம் வச்சிருக்கோங்க, நாங்களும் முருகன் கோயிலுக்கு வர்றோம்னு சொல்றாங்க. அதுக்கு விஸ்வநாதன் சரின்னு சொல்றாரு. அப்ப ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. எல்லாரும் போய் பாக்குறாங்க. விஸ்வநாதன் அம்மா படியில விழுந்து கிடக்குறாங்க. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க எல்லாரும் சேர்ந்து. எல்லாருக்கும் ரொம்ப படபடப்பா இருக்கு. டாக்டர் என்ன ஆச்சுன்னு விஸ்வநாதன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அம்மா படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு விஸ்வநாதன் சொல்றாரு. ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா வீட்டுலன்னு டாக்டர் கேக்குறாங்க. இல்லன்னு விஸ்வநாதன் சொல்றாரு. டாக்டர் சொல்றாங்க, நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன் உங்களுக்குன்னு விஸ்வநாதன் கிட்ட சொல்லிட்டு வார்டுக்குள்ள போறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு விஸ்வநாதன் கிட்ட சொல்றாங்க, உங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அதனாலதான் படியில விழுந்திருக்காங்க. அந்த ஸ்ட்ரோக்கு எந்த லெவல்ல இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப படபடப்பா ஆகுது. அர்ஜுன் ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கண்ணன் சொல்றாரு பார்வதி கிட்ட, அண்ணி நீங்க அண்ணனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிருங்க, இல்லாட்டி அண்ணன் ரொம்ப கோவப்படுவாருன்னு கண்ணன் சொல்றாரு. பார்வதி போன் பண்றாங்க. அர்ஜுன் எடுக்கவே இல்லை, பார்ட்டியில இருந்ததுனால. விஸ்வநாதன் சொல்றாரு, அர்ஜுன் வேலையா இருப்பான், வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சொல்லிக்கலாம், இப்ப அம்மாவை நம்ம பார்த்துப்போம்னு விஸ்வநாதன் சொல்றாரு எல்லார்கிட்டையும். எல்லாரும் அமைதியாறாங்க. அர்ஜுன் ஃபுல் போதையாயிடுறாரு. ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் கேபை புக் பண்ணி அர்ஜுனை வண்டியில ஏத்தி அனுப்புறாங்க. கேப் டிரைவர் அர்ஜுனை வீட்டுல இறக்கி விடுறாரு. அர்ஜுனால நடக்கவே முடியல, தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. பார்வதி பார்வதின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இத கேட்ட காவியா அர்ஜுனை கஷ்டப்பட்டு வெளியே இருந்து வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வர்றாங்க. அர்ஜுன் காவியாவ பார்வதின்னு நினைச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காரு. காவியா சொல்றாங்க, நான் பார்வதி இல்லைன்னு. அர்ஜுனால நம்ப முடியல, செம போதையில இருக்கிறதுனால காவியா பார்வதி மாதிரியே அர்ஜுனுக்கு தெரியுது. அர்ஜுனுக்கு டவலை கொடுக்கறாங்க காவியா. பார்வதி வந்து துவட்டி விடுன்னு சொல்றாரு அர்ஜுன் காவியாவை பார்த்து. காவியா வேற வழி இல்லாம துவட்டி விடுறாங்க அர்ஜுனுக்கு. மேல் ரூமுக்கு கஷ்டப்பட்டு அர்ஜுனை காவியா கூட்டிட்டு போறாங்க. அர்ஜுன் காவியாவ பார்வதின்னு நினைச்சு ட்ரெஸ்ஸ கழட்டி விடுன்னு அர்ஜுன் சொல்றாரு. அதுக்கு காவியா சொல்றாங்க, நான் பார்வதி இல்ல, நான் காவியா அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுன் அதை கேட்கவே மாட்டேறாரு. அர்ஜுனும் காவியாவும் தடுமாறி பெட்ல விழுகிறாங்க. நாளை சந்திப்போம்.